வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல waves between parallel plates பத்தி தான் பார்க்க போறோம். So here we can consider two parallel perfectly conducting planes. Okay. So two parallel perfectly conducting planes வந்து consider பண்ணோம். So this is one plane, another plane is here. So இந்த plane நம்ம எப்படி place பண்றோம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா x ஓட டைரக்ஷன்ல finite lengthல separationல place பண்றோம். x is equal to 0ல ஒரு plane இருக்கு. Next ஒரு a separation distance வந்து ஒரு a ஒரு சென்டிமீட்டர்ல another plane place பண்ணியாச்சு. So இங்க இந்த y direction பார்த்தீங்கன்னா இது வந்து infinite. We do not know where it ends. Okay. So இங்க x ஓட value மட்டும் தான் finite. y ஓட back side இந்த plane ஓட another end வந்து infinite consider பண்றோம். So இந்த ரெண்டு பிளேனுக்கு இடையில இப்போ ஒரு electromagnetic wave வந்து travel ஆகுது அப்படின்னா எந்த directionல travel ஆகுதுன்னு consider பண்றோம்? The wave propagation in this z direction. That is the concept. இது புரியுதா எல்லாருக்கும்? So we can consider two parallel perfectly conducting planes of infinite extent in the y and z direction. So here we are going to find out or we are going to analyze the waves between this parallel planes. So ஒரு wave வந்து நம்ம analyze பண்ணனும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த electromagnetic wave ஓட field components எடுக்கிறோம். It has electric field as well as magnetic field. இந்த ரெண்டு field ஓட combination தான் என்னன்னு சொல்றோம்? Electromagnetic wave. அதோட field components தான் நம்ம analyze பண்ண போறோம். Okay. So in order to find the field components of this electromagnetic wave, the Maxwell's equations are used. Okay வா? So already நீங்க EMFல வந்து Maxwell's ஓட 4 equationsம் வந்து derive பண்ணி படிச்சிருப்பீங்க. So Maxwell மெயினா எதுக்காக இந்த equation derive பண்ணாரு? To analyze the electromagnetic field components. Okay வா? So first initially நம்ம எங்க start பண்றோம்னா Maxwell's ஓட first equation. ஸோ இந்த டெரிவேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன தான்? மேக்ஸ்வெல்ஸோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படியும் சொல்லலாம்? மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆம்பியர்ஸ் லா. ஓகே. ஸோ டெல் கிராஸ் H வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா E வெக்டர் ப்ளஸ் எப்சிலான் டோ E வெக்டர் பை டோ T. ஸோ தட் இஸ் த மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸர் ஃபார்ம் நம்ம எப்படி எழுத போகிறோம்னா டெல் கிராஸ் H வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா E வெக்டர் டோ பை டோ T என்னவாயிரும்? ஜே ஒமேகான்னு ஆயிரும். ஸோ ஜே ஒமேகா எப்சிலான் இன்டூ E வெக்டர். ஓகே. ஸோ இப்போ பிட்வீன் டூ கண்டக்டிங் பிளேன்ஸ் இங்கே என்ன எடுத்திருந்தோம்? ரெண்டு கண்டக்டிங் பிளேன்ஸுக்கு இடையில ப்ரொபகேட் ஆகக்கூடிய வேவோட ஃபீல்டு காம்பனன்ட்ஸை அனலைஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்ம எப்போ வந்து ஒரு parallel plane எடுத்தாலும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரீஜியன் வந்து கண்டக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா அங்கே எந்த ஒரு லாஸும் இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ பிட்வீன் டூ கண்டக்டிங் பிளேன்ஸ் த ரீஜியன் இஸ் நான் கண்டக்டிங் பை டிஃபால்ட். ஓகே. தட் இஸ் த கண்டக்டிவிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்? டெல் கிராஸ் H வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா எப்சிலான் E வெக்டர். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ மேக்ஸ்வெல்ஸோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பேரலல் பிளேன்ஸ் எடுக்கும்போது அந்த பிளேன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரீஜியன் வந்து நான் கண்டக்டிங்காக இருக்கும். ஹென்ஸ் த சிக்மா வேல்யூ பிகம்ஸ் 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா இங்கே என்ன இருக்குது? டெல் கிராஸ் H வெக்டர். கிராஸ்னா என்ன அர்த்தம்? கர்ல் ஆப்ரேஷன். ஓகே. ஸோ இந்த கர்ல் ஆப்ரேஷன் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் தென் the vector na நம்ம எப்படி represent பண்ணுவோம்? E vector is equal to what? Ex Ax bar plus Ey Ay bar plus Ez Az bar. இங்க Ax Ay Az என்றது என்னது? யூனிட் வெக்டர்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கர்ல் ஆபரேஷனை நீங்க அப்ளை பண்ண போறோம். Here we can use rectangular coordinate system. So coordinate systemல 3 types இருக்கு. Rectangular coordinate system, cylindrical coordinate system and spherical coordinate system. So here we can consider rectangular coordinate system. Rectangular na we can use x, y, z. Okay va? So curl operation oda formula enna? The determinant of x bar, y bar, z bar. Second row la dou by dou x, dou by dou y, dou by dou z. Third row la the components of this h vector. So hx, hy, hz. இது புரியுதா? So EMFல already இந்த basic conceptsலாம் நீங்க நல்லா தரவா படிச்சிருந்தீங்கன்னா இங்கே சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. That is equal to right hand side நம்மளுக்கு என்ன இருந்தது? J omega epsilon E vector. E vector நம்ம எப்படி எழுதலாம்? Ex x bar, Ey y bar plus Ez z bar. Okay.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம்? x vector into, so here we can take this x vector first and do the cross multiplication of this two. Okay, so dou hz by dou y minus dou hy by dou z. So next second component எடுக்கும்போது we can use the symbol minus. So minus y vector into the cross multiplication of this two. So என் column vector எடுக்கிறீங்களோ அந்த column நம்ம விட்டுறணும். கரெக்டா? So dou hz by dou x minus dou hx by dou z. Then we can take that last column, that is z vector cross multiplication of this two. Okay, so dou hy by dou x minus dou hx by dou y, that is equal to j omega epsilon into ex plus ey plus ez. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? After expanding this determinant value, we are going to equate this x component on both the sides. So இங்க left hand side என்ன x component இருக்கோ, that is equal to that x component in the right hand side. So inga dou hz by dou y minus dou hy by dou z is equal to, here we can multiply inside with all this value. X component என்ன இருக்கு? j omega epsilon ex, that is equal to this value. So next y component எடுக்கிறோம். பட் இங்க y க்கு வெளியில என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. y கிட்ட என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. So இந்த மைனஸ் எல்லாம் first என்ன பண்ணணும்? உள்ள multiply பண்ணிட்டு then we can equate this y component to this y component. Okay, so here we can get this term becomes plus. So dou hx by dou z minus dou hz by dou x is equal to j omega epsilon ey. புரியுதா எல்லாருக்கும்? Similarly, this z component is equal to j omega epsilon ez. That's what given here. Okay, so proper step by step பண்ணீங்கன்னா you can get that answer. So now we have obtained x component, y component and z component. So we can consider this 3 as a first equation. So எல்லா equations என்னன்னு consider பண்றோம்? First in consider பண்றோம். ஓகேவா? So next வந்து Maxwell's second equation. So here we can consider the electric field. So first வந்து magnetic field எடுத்தோமா del cross H. இங்க வந்து Maxwell's second equation, that is del cross E vector is equal to minus j omega mu H vector. ஓகேவா? So அதே மாதிரி இங்க என்ன பண்றோம்? curl operation apply பண்ண போறோம். x, y, z, dou by dou x, dou by dou y, dou by dou z, ex, ey, ez is equal to minus j omega mu into h vector can be written as hx, h vector can be written as hx into ax bar, hy into ay bar plus hz into az bar. You will understand this concept. Then we can expand this determinant value and then equate that xyz component. So in the next step, we can expand this determinant value. Okay, curl operation expand பண்ணோம்னா we can get x bar. This x bar we can write it as ax bar, ay bar and az bar, both are same. So dou ez by dou y minus dou ey by dou z minus ay bar into dou ez by dou x minus dou ex by dou z plus z bar into dou ey by dou x minus dou ex by dou y, that is equal to minus j omega mu into hx, hy plus hz. Okay, similarly we can equate this x component with this x component and this y component with this y component and then z with this z component. So here y component மட்டும் என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் எல்லாம் உள்ள multiply பண்ணிட்டு we can equate the coefficients. புரியுதா எல்லாருக்கும்? So now we have obtained the second set of equations for this electric field. Dou Ez by dou y minus dou Ey by dou z is equal to minus j omega mu into hx, dou Ex by dou z minus dou Ez by dou x is equal to minus j omega mu into hy, dou Ey by dou x minus dou Ex by dou y is equal to minus j omega mu into hz. இப்போ 2 sets of equations நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த equations தான் further simplify பண்ண போறோம். ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகுது இந்த டைரக்ஷன் ஆஃப் இசட் டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேவில் தேர் இஸ் நோ இசட் காம்பனண்ட், ஹெச்இசட் காம்பனண்ட். ஸோ இங்கே என்னென்ன இருக்கும்? இசட் டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகிற வேவில் இஎக்ஸ் காம்பனண்ட், ஹெச்ஒய் காம்பனண்ட் அண்ட் தென் we can get hy and ey components, not ez component and hz component. டெரிவேட்டிவ் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும் with respect to z. இது புரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? if the wave is propagating in the z direction,
the derivative of that particular z component becomes 0. That is the first condition. So next என்னன்னா இப்போ parallel planeல நம்ம y direction என்னன்னு சொல்லியிருந்தோம், it is extended to infinite. So parallel plane பொறுத்த வரைக்கும் it extends infinitely in the y direction. So ஒரு directionல infinite distance வந்து extend ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், there is no variation of the field along the direction. அங்க பவுண்டரியே கிடையாது, infinite distanceல இருக்குன்னா அந்த field component வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிடுவோம். புரியுதா? எந்த டைரக்ஷன் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே எந்த ஒரு வேரியேஷன்ஸும் ஃபீல்டில் இருக்காது, யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்ம்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 0. ஸோ அப்போ ஒய் டைரக்ஷன் வந்து இன்ஃபைனைட்லி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் எப்படி தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். தட் இஸ் த கான்செப்ட். புரியுதா எல்லாருக்கும்? இந்த 2 பாயிண்ட்டு தெரிஞ்சால் போதும், ஃபர்தராக ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா அந்த வேல்யூ எல்லாம் என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். ஸோ டோ இஎக்ஸ் என்ன வேல்யூவாக இருக்கட்டும், இஎக்ஸாக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம், ஹெச்எக்ஸு ஹெச்எஸ்எட் வாட் எவர் இட் மே பி, that is differentiated with respect to y na, that value is equal to what, simply 0. So இந்த 2 கண்டிஷனையும் நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லையும் செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லையும் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இந்த கண்டிஷன்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண அந்த டேர்ம் என்ன ஆயிரணும், 0 ஆயிரும். ஸோ திஸ் டேர்ம் பிகம்ஸ் வாட், மைனஸ் டோ ஹெச்ஒய் பை டோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா எப்சிலான் இஎக்ஸ்னு கிடைக்கும். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா there is no change. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது, டோ ஹெச்எக்ஸ் பை டோ ஒய்னு வருதான். ஸோ ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், திஸ் டேர்ம் பிகம் 0. So here we can get dou hy by dou x is equal to j omega epsilon ez. இது புரியுதா? So differentiation with respect to y வரதெல்லாம் என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். Okay, so here we can get that values like this. Equation 1 become minus dou hy by dou z is equal to j omega epsilon ex. Consider that as the third equation. So அதே மாதிரி தான் dou hx by second equationல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. But we can consider ஒரு continuityக்காக அந்த ஈக்குவேஷனை ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். தென் த லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டோ ஹெச்ஒய் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா எப்சிலான் இசட், தட் இஸ் த ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு 3 செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சா? ஸோ த சேம் வே we can simplify the second set of equations. So what is the values of second set of equations? So இங்கே second set of equations எடுத்துட்டிங்கன்னா இது தானே. ஸோ இங்கே இந்த y term வரதெல்லாம் 0ன்னு ஆயிரும். Again here there is no change in this equation. So that can be written as minus dou ey by dou z is equal to minus j omega mu hx. Here it is dou ex by dou z minus dou ez by dou x is equal to minus j omega mu hy. And here this value is dou ey by dou x is equal to minus j omega mu hz. Consider that as the 8th equation. புரியுதா? ஸோ நம்மளுக்கு 3 to 8 வரைக்கும் ஒரு set of simplified equations கிடைச்சிருக்கும். Okay, the next one is very important concept here. இப்போ ஒரு வே வந்து ஒரு டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இனிஷியலாக இப்போ நம்மளுக்கு ப்ராபகேட் ஆகுதுன்னா எந்த ஒரு சிக்னல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த சிக்னல் ப்ராபகேட் ஆகும்போது டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி, ஓகே இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இந்த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகும்போது அதே ஆம்ப்ளிடியூட்டோட கடைசி வரைக்கும் போகாது. டெஃபினட்டாக என்ன இருக்கும், சம் லாஸஸ் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ப்ராபகேஷன் லாஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லாஸ் நடக்குது இல்லையா, இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ராபகேஷன் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராபகேஷன் லாஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா காமா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து இஎம்எஃப்ல படிச்சிருப்பீங்க, காமா இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டா. ஸோ ஆல்ஃபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்யூயேஷன் கான்ஸ்டன்ட், பீட்டான்றது ஃபேஸ் ஷிஃப்ட் கான்ஸ்டன்ட். இந்த ஒரு சிக்னலை ஃபீல்டு காம்பனண்ட்டை டெக்னிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா வி ஹாவ் டு இன்க்ளூட் தட் லாஸ். ஸோ அந்த லாஸை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும்? ஸோ ஹியர் the normal field components Ex நம்ம அதோட magnitude along with its propagation factor. So இந்த propagation factor ன்றது என்னன்னா represent the loss. So e power minus gamma, the direction of propagation is z. So z directionல propagate ஆகும்போது அதோட loss எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு factor தான் இது. இது புரியுதா எல்லாருக்கும்? If the wave is propagating in the z direction, then the amplitude of the field component or reduced by the factor e power minus gamma z.
ஸோ எப்போவுமே ஃபீல்டு காம்போனன்ட்ஸை அதோட மேக்னிடியூட் அலாங் வித் தட் லாஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டைரெக்ஷன். எந்த டைரெக்ஷனில் ப்ராபகேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது we can get that value ex naught, மேக்னிடியூட் வந்து கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். இப்போ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் காமா இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? தட் வேல்யூ மைனஸ் காமா இங்கே வந்துருமா? ஸோ மைனஸ் காமா இன்டூ எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம் அப்படியே வரும் டிஃப்ரெண்ட். ஸோ we can represent this value as, இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ex naught மைனஸ் காமா e பவர் மைனஸ் காமா இசட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ சேர்ந்தால் நம்மளை அதை எப்படி சொல்லலாம்? exன்னு சொல்லலாம். ஸோ மைனஸ் காமா இன்ட்டு இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து என்னன்னு சொல்கிறோம்? exனே சொல்லலாம். ஸோ இப்போ exஐ zஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் காமா exன்னு எழுதணும். eyஐ zஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் காமா eyன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே hxஐ zஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் காமா hx, சிமிலர்லி மைனஸ் காமா hy. ஸோ இந்த 4 வேல்யூஸையும் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த 3 to 8 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் டோ ஹெச்ஒய் பை டோ இசட்னு இருக்கும். கரெக்டாக? தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் டோ ஹெச்ஒய் பை டோ இசட்னு இருக்கும். இங்கே இந்த டேர்முக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்? மைனஸ் காமா ஹெச்ஒய்னு போட்டிருக்கோம். தென் வி கேன் கெட் ப்ளஸ் காமா ஹெச்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா எப்சிலான் இஎக்ஸ். கன்சிடர் திஸ் இஸ் த 9th ஈக்குவேஷன். தென் 4th ஈக்குவேஷன். ஸோ 4th ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்ன வருவீங்க? டோ ஹெச்எக்ஸ் பை டோ z. Correct? Dou hx by dou z. So that can be written as minus gamma hx minus dou hz by dou x is equal to j omega epsilon ey. So இப்போ simplificationக்காக என்ன பண்ண போறோம்னா மைனஸால என்டையர் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ என்டையர் டேர்மை என்ன பண்ணிட்டோம்? மைனஸால மல்டிப்ளை பண்ணோம்னா plus gamma hx plus dou hz by dou x is equal to minus j omega epsilon ey. ஸோ இந்த டேர்மை மைனஸ்னு வச்சுட்டும் பண்ணலாம், இல்லை சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த சைடு ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக வச்சுட்டு பண்ணனாலும் பண்ணலாம். போத் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ கன்சிடர் திஸ் அஸ் த 10th ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் 5th ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம்? தேர் இஸ் நோ சேஞ்ச், we can write as it is. தென் 6th ஈக்குவேஷனில் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் என்ன இருக்கும்? டோ ey பை டோ zன்னு இருக்கும். தட் கேன் பி ரிட்டன் as minus gamma ey ன்னு இருக்கும். So plus gamma ey is equal to minus j omega mu into hx. Okay, that is the 12th equation. So next 7th equation அதே மாதிரி தான். இங்க minus gamma ex ன்னு வரும். minus dou ez by dou x is equal to minus j omega mu into hy. Further simplification காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மைனஸால் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாமே மைனஸில் இருக்கனால all terms become plus. இது புரியுதா? That is the 13th equation. And finally 8th equation என்ன பண்ணுறோம்? there is no change, dou ey by dou x என்றது அப்படியே வந்துடும். அதான் 14th equation நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ எந்த சேஞ்சும் இல்லைனாலும் நேமிங் பர்பஸ்க்காக ஒரு ஆர்டரை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? இந்த 9 to 14th ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன்ஸ்குள்ளே இருந்து தான் நம்ம ஃபீல்டு காம்போனன்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபீல்டு காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ex, hx, ey, hy in terms of ez, hz. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ex-உம் hy-யும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ex, hy ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். 9th and 13th ஈக்குவேஷன். ஸோ 9th ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்ன இருந்தது? gamma hy is equal to j omega epsilon ex. ஸோ இங்கே இருந்து தான் நம்ம இந்த ex-ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா we can take this hy value initially. இப்போ இந்த hy வேல்யூ எடுத்திருக்கோம். that is equal to j omega epsilon divided by this gamma into ex. ஸோ இந்த வேல்யூவை 13th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்லி 2 ஈக்குவேஷன்ஸ் தான். 9th ஈக்குவேஷன் எடுத்து இதுலேருந்து hy வேல்யூ எடுக்கிறோம். அந்த hy வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 13th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 13th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ex-ஓட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ex வேல்யூவை அகைன் இந்த hy-ல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we can get this hy term. ஓகே, ஸோ இப்போது hy எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 13th ஈக்குவேஷன். 13th ஈக்குவேஷனில் நம்மளுக்கு என்ன இருக்குது? gamma ex plus dou ez by dou x is equal to j omega mu into hy. ஸோ இந்த hy-க்கு பதிலாக தான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? j omega by gamma into ex. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ திஸ் டேர்ம் கேன் பி ரிட்டன் as j squared omega squared mu epsilon ex by gamma. இப்போ j squaredன்றது என்ன நம்மளுக்கு தெரியும்?
minus 1. J square நால என்னதான் minus 1. So this term can be written as minus omega squared mu epsilon Ex by gamma. இது புரியுதா? So here we can move this minus to this side and move this dou Ez by dou x to that another side as a minus. இந்த plus இங்க வரப்ப என்னவாகும்? minus வரும். இந்த minus இங்க போறப்ப plus வரும். Okay? Because we are going to find out this Ex. So Ex components எல்லாம் ஒரு சைடா எடுத்துக்கிறோம். So here we can get gamma Ex plus omega squared mu epsilon by gamma Ex is equal to minus dou Ez by dou x. So இப்போ Ex வந்து காமனா வெளியில எடுத்துட்டோம்னா remaining என்ன இருக்கு? gamma plus omega squared mu epsilon by gamma. That is equal to minus dou Ez by dou x. Okay? So இப்போ இந்த டேர்ம்க்கு LCM எடுத்தா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? gamma squared. கரெக்ட்டா? gamma into gamma, gamma squared plus omega squared mu epsilon by gamma is equal to minus dou Ez by dou x. So here we can consider this gamma squared plus omega squared mu epsilon is equal to h squared. Okay, so this h squared value is very important. இந்த வேல்யூல இருந்து தான் நம்ம ஃபர்தரா characteristics வந்து find out பண்ணுவோம். h squared னா என்ன இங்க? gamma squared plus omega squared mu epsilon. Remember this value. Okay, so இந்த வேல்யூவை இங்க substitute பண்ணோம்னா Ex into gamma squared by Ex into h squared by gamma is equal to minus dou Ez by dou x. So இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? Ex மட்டும் தான் வேணும். So Ex மட்டும் இங்க வச்சிட்டு இந்த வேல்யூ இங்க போறப்ப ரெசிப்ரோக்கலா போகும். So minus gamma by h squared dou Ez by dou x. That is the value of Ex. Ex ஓட வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ இந்த Ex வேல்யூவை எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? hy is equal to j omega epsilon by gamma into இங்க Ex இங்க Ex போட்டிருந்தோம் இல்லையா? இந்த Ex க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? காமாவும் காமாவும் டிவைட் ஆயிரும். We can get that value is equal to what? Minus j omega epsilon by h squared into dou Ez by dou x. புரியுதா எல்லாருக்கும்? என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? Ex ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், hy ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கரெக்ட்டா? So next என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? Ey hx. Ey hx க்கு என்ன ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போறோம்? 10th and 12th equation. The same procedure. 12th equationல என்ன இருந்தது? gamma Ey is equal to minus j omega mu hx. So இதுல என்ன கண்டுபிடிக்கலாம்? Ey. So Ey is equal to what? Minus j omega mu by gamma hx. Okay. So இப்போ இந்த வேல்யூவை நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 10th equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிடலாம்? hx ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். So hx கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா again இதே ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can get Ey value. Okay. So from 10th equation we can have gamma hx plus dou hz by dou x is equal to minus j omega epsilon Ey. இதுதான் 10th equation. So இந்த 10th equationல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? Ey க்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். minus j omega epsilon ஆல்ரெடி அங்க இருக்கு. ஓகே, இங்க Ey க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்? minus j omega mu by gamma into hx. இது புரியுதா? இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? minus into minus plus j squared omega squared mu epsilon by gamma into hx. Okay, so j squared na enna varum? Minus. So we can get gamma hx plus dou hz by dou x is equal to minus omega squared mu epsilon hx by gamma. Okay, so இப்போ hx terms எல்லாம் ஒரே சைடு கொண்டு வரப்படும். So இந்த மைனஸ் இங்க வரும்போது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். இந்த பிளஸ் இங்க போகும்போது மைனஸ் ஆயிரும். Okay, so hx நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா gamma and then here hx காமனா எடுத்தோம்னா என்ன இருக்கும்? gamma plus omega squared mu epsilon by gamma இருக்கும். இதுக்கு LCM எடுத்தோம்னா gamma squared plus omega squared mu epsilon by gamma is equal to minus dou hz by dou x ன்னு கிடைக்கும். So as we already discussed, இந்த gamma squared plus omega squared mu epsilon எப்படி represent பண்ணலாம்? h squared ன்னு சொல்லலாம். So இந்த டேர்முக்கு பதிலா நம்ம h squared ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So hx into h squared by gamma is equal to minus dou hz by dou x. இது புரியுதா எல்லாருக்கும்? So from this we can get hx is equal to minus இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கலா போகிறப்போ gamma by h squared dou hz by dou x. That is the hx component value. So இந்த வேல்யூவை எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? The first stepல. கரெக்ட்டா? So இங்க Ey is equal to minus j omega mu by gamma into hx ன்னு இருந்ததா? hx க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி gammaவை டிவைட் பண்ணோம்னா we can get minus into minus plus. So j omega mu by h squared into dou hz by dou x.
புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபைனலா the field components of electromagnetic waves between parallel planes எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? Ex is equal to minus gamma by h square dou Ez by dou x. Hx is equal to minus gamma by h square dou hz by dou x. Ey is equal to j omega mu by h square dou hz by dou x. Hy is equal to minus j omega by h square dou ez by dou x.